அன்பான நண்பர்களே, ஒரு நிமிஷம் கற்பனை செய்து பாருங்கள். ஒரு தவறு செய்த ஒருவர் போலீசில் மாட்டிக்கொண்டார். ஜெயிலுக்கு கொண்டு போகிறார்கள். அங்கே அவருடைய ஆடைகளை உருவி உடுத்தியிருந்த காட்சட்டையை கூட கொடுக்காமல் வெறும் உள்ளாடையோடு அவரை கோர்ட்டுக்கு இழுத்து வந்தால் அந்த அவமானம் அவருக்கு எப்படி இருக்கும்? அப்படி ஒரு கொடூரமான சம்பவம் தான் அமெரிக்காவில் லூயிஸ்வில் என்கிற இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு நீதிமன்றத்தில் நடந்தது. ஒரு கைதியை, ஒரு பெண்ணை ஆடை கூட முழுதாக இல்லாமல் நீதிமன்றத்துக்கு கூட்டிக் கொண்டு வந்து நிறுத்தினார்கள் ஜெயில் அதிகாரிகள். நாங்கள் போலீஸ், நாங்கள் என்ன செய்தாலும் யாரும் கேட்க முடியாது என்கிற அதிகார திமிர்தான் அது. ஆனால் அன்றைக்கு அந்த கோர்ட்டில் நீதிபதி இருக்கையில் அமர்ந்திருந்தது ஒரு சிங்கம். அவருடைய பெயர் ஜட்ஜ் ஆம்பர் வுல்ஃப். தன்னுடைய முன்னால் அரைக்குறை ஆடையோடு குளிரில் நடுங்கிக் கொண்டு நின்ற அந்த கைதியை பார்த்த உடனேயே அந்த நீதிபதிக்கு வந்த கோபம் இருக்கிறதே. நீதிமன்றத்துக்குள்ளேயே போன் போட்டு ஜெயில் அதிகாரிகளை வெளுத்து வாங்கினார். அந்த கோர்ட்டில் அன்றைக்கு நடந்த அந்த சம்பவம் ஒரு மாசான சம்பவம். விரிவாக இது குறித்து இந்த பதிவில் பேசுவோம். முதலில் அந்த கைதி அப்படி என்ன பெரிய தவறு செய்தார் என்று நாம் தெரிந்து கொள்ளலாம். அவர் ஒரு பெரிய கொலைகாரியோ அல்லது தீவிரவாதியோ கிடையாது. அவர் செய்தது ஒரு சின்ன திருட்டு. தன்னோட வறுமை காரணமாக முதல் முறையாக கடையில் எதையோ திருடி மாட்டிக்கொண்டார். அது தவறுதான், சட்டம் அதை தண்டிக்கும். ஆனால் ஜெயிலில் அவருக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை சட்டத்தில் இல்லாத ஒன்று. அந்த பெண்ணை கைது செய்து சிறையில் அடைத்தார்கள். பொதுவாக சிறைக்கு போன உடனேயே ஒருவருக்கு அணிந்திருக்கும் ஆடையை வாங்கி கொண்டு ஜெயிலில் கொடுக்கக்கூடிய ஆரஞ்சு கலர் ஆடையை கொடுப்பார்கள். இது அமெரிக்காவில் பொதுவான ஒரு வழக்கம். ஆனால் இவருக்கு கொடுக்கவில்லை. அந்த பெண் அணிந்திருந்த காட்சட்டையையும் கலத்தி வாங்கி கொண்டார்கள். ஆனால் மாற்றுவதற்கு வேறு ஆடைகளை அவர்கள் கொடுக்கவில்லை. வெறும் ஒரு பெரிய டிஷர்ட் மற்றும் உள்ளாடையோட அந்த குளிரான ஜெயில் அறைக்குள்ள 72 மணி நேரம், அதாவது முழுமையாக 3 நாட்கள் அடைத்து வைத்தார்கள். அது மட்டுமல்ல நண்பர்களே, அந்த 3 நாட்களும் அந்த பெண்ணுக்கு மாதவிடாய் காலம். ஒரு பெண்ணுக்கு அந்த நேரத்தில் நாப்கின் எவ்வளவு முக்கியம் என்று நமக்கு தெரியும். ஆனால் அந்த ஜெயில் அதிகாரிகள் நாப்கின் கூட கொடுக்காமல் அந்த பெண்ணை ஒரு மிருகத்தை விட கேவலமாக நடத்தி இருக்கிறார்கள். உடம்பில் முழுமையாக ஆடை இல்லை, ரத்தம் கசிகிறது, குளிர் நடுங்குகிறது. தயவு செய்து எனக்கு ஒரு பேண்ட் கொடுங்கள் என்று அந்த பெண் அழுது கெஞ்சியும் அந்த போலீஸ் அதிகாரிகள் காதில் வாங்கவே இல்லை. 3 நாள் கழித்து அந்த பெண்ணை நீதிமன்றத்துக்கு அழைத்து செல்கிறார்கள். நீதிபதி ஆம்பர் வுல்ஃப் முன்னாடி அந்த பெண் வந்து நிற்கிறார். நீதிபதி அந்த பெண்ணை பார்க்கிறார். அந்த பெண் பயத்தில், அவமானத்தில் தலையை குனிந்து கொண்டு நிற்கிறார். அவள் அணிந்திருந்த அந்த டிஷர்ட்டை கைகளால் பிடித்து கீழே இழுத்து தன்னோட மானத்தை மறைக்க அவள் முயற்சி செய்தார். இதை பார்த்த நீதிபதி ஆம்பர் வுல்ஃபுக்கு ஒன்றுமே புரியவில்லை. அவர் கேட்கிறார், மன்னிக்கவும், நீங்க பேண்ட் போடலையா? அந்த கைதிக்கு அழுகை வந்து விட்டது. அவள் சொல்கிறாள், இல்லை மேடம், என்னை கைது செய்த போதே என்னுடைய காட்சட்டையை வாங்கி கொண்டார்கள். 3 நாட்களாக நான் இப்படித்தான் இருக்கிறேன். எனக்கு நாப்கின் கூட கொடுக்கவில்லை என்று அந்த பெண் சொன்னார். உடனே இதை கேட்ட நீதிபதி ஆம்பர் வுல்ஃப் முகத்தில் அதிர்ச்சி, கோபம் இரண்டும் கலந்து வந்தது. அவர் வாய் விட்டு கோர்ட்டிலேயே கேட்கிறார், நான் வேற ஏதாவது உலகத்திலா இருக்கிறேன்? இங்கே என்ன நடக்கிறது? அங்கே இருந்த நீதிமன்ற அதிகாரிகளை பார்த்து சத்தம் போடுகிறார். ஒரு மனுஷிய பேண்ட் கூட இல்லாம என்னுடைய நீதிமன்றத்துக்குள்ளே எப்படி அழைத்து வந்தீர்கள்? இதற்கு யார் பொறுப்பு என்று கேட்கிறார். மொத்த நீதிமன்றமும் மயான அமைதியாக மாறுகிறது. அந்த அதிகாரிகளுக்கு என்ன பதில் சொல்வது என்று புரியவில்லை. பொதுவாக நீதிபதிகள் கோபப்பட்டால் வழக்கறிஞர்களை திட்டுவார்கள், இல்லை என்றால் கேஸை தள்ளி போடுவார்கள். ஆனால் ஜட்ஜ் ஆம்பர் செய்ததுதான் அன்றைக்கு அவங்கள உலகத்திலேயே ஒரு ரியல் ஹீரோவாக மாற்றியது. அவர் நீதிமன்றத்தை நிறுத்தவில்லை, அங்கேயே தன்னுடைய மொபைல் போனை எடுத்தார். கோர்ட்டில் இருந்த அத்தனை பேரும் பார்த்து கொண்டிருக்கும் போதே லூயிஸ்வில் சிறை இயக்குனருக்கு நேரடியாக போன் செய்தார். நான் நீதிபதி ஆம்பர் வுல்ஃப் கதைக்கிறேன். என் முன்னாடி ஒரு பெண் கைதி காட்சட்டை கூட இல்லாமல் நின்று கொண்டிருக்கிறார். அவர் 3 நாட்களாக உங்களுடைய சிறையில் தான் இருந்திருக்கிறார். எதிர்முனையில் இருந்த அந்த அதிகாரிக்கு வியர்த்து கொட்டியது. அவர் ஏதோ பொய் சொல்லி தப்பிக்க பார்க்கிறார். இல்லை மேடம், அவங்க கைது செய்யும் போது அத்லெட்டிக் ஷார்ட்ஸில் இருந்தார் என்று சமாளிக்க பார்த்தார். நீதிபதிக்கு கோபம் உச்சிக்கு போகுது. அவர் என்ன அணிந்திருந்தார் என்பதில் எனக்கு எந்த கவலையும் இல்லை. ஒரு மனுஷிய உடுத்த உடுப்பு இல்லாமல் 3 நாட்கள் எப்படி அடைத்து வைப்பீர்கள்?
இதற்கு நீங்கள் தான் பொறுப்பு. உடனே அவளுக்கு உடுத்த உடுப்பு கொண்டு வாருங்கள். அது மட்டுமல்ல, ஜெயிலில் இருக்கக்கூடிய எல்லோருக்கும் சொல்லுங்கள், இனிமேல் என்னுடைய நீதிமன்றத்துக்கு வரக்கூடிய எந்த கைதியாக இருந்தாலும் அவர்களுக்கு முறையான உடைகள் இருக்க வேண்டும், இல்லை என்றால் நீங்கள் அத்தனை பேரும் வேலை இழக்க வேண்டி வரும் என்று எச்சரிக்கை செய்தார். அந்த இடத்தில் ஒரு கைதிக்காக, ஒரு சாதாரண திருட்டு கேஸில் மாட்டிக்கொண்ட ஒரு பெண்ணுக்காக ஒட்டுமொத்த அரசாங்க சிஸ்டத்தையும் எதிர்த்து கேள்வி கேட்டார் அந்த நீதிபதி. அந்த தொலைபேசி உரையாடலுக்கு பிறகு ஒரு சில நிமிடங்களில் அந்த பெண்ணுக்கு முழுமையான ஆடைகள் கொண்டு வரப்பட்டன. அந்த பெண் கண்ணீர் விட்டு அழுதார். 3 நாட்களாக தன்னை யாருமே ஒரு மனுஷியா கூட மதிக்கவில்லை. ஆனால் இவ்வளவு பெரிய ஒரு இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு நீதிபதி எனக்காக சண்டை போடுகிறாரே என்று அவளுக்குள் அழுகை தாங்க முடியாமல் போனது. அப்போது நீதிபதி ஆம்பர் வுல்ஃப் அந்த கைதியை பார்த்து சொன்ன வார்த்தைகள் உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை நீதிபதிகளுக்கும் ஒரு பாடம். உங்களுக்கு இப்படி ஒரு அவமானம் நடந்ததற்கு நான் மிகவும் வருந்துகிறேன். இது மனித நேயமற்ற செயல். என்னை மன்னித்து விடுங்கள். ஒரு தப்பு செய்த கைதி கிட்ட ஒட்டுமொத்த நீதித்துறையின் சார்பாக அந்த நீதிபதி மன்னிப்பு கேட்டார். கைதியாக இருந்தாலும் அவர்களுக்கு என்று ஒரு மானம் இருக்கு, அவர்களுக்கென்று ஒரு சுயமரியாதை இருக்கிறது. குப்பையில் வீசுவதற்கு எந்த அதிகாரிக்கும் உரிமை கிடையாது என்று அந்த கோர்ட்டில் நிரூபித்தார். சட்டம் என்பது தண்டிக்கிறதுக்கு மட்டுமல்ல, பறிக்கப்பட்ட மரியாதையை திருப்பி கொடுப்பதற்கும் தான் என்று அன்றைக்கு அந்த கோர்ட் கண்டுகொண்டது. நண்பர்களே, அந்த சிறை அதிகாரிகள் ஏன் அப்படி ஈவு இரக்கமே இல்லாமல் நடந்து கொண்டார்கள்? இதற்கு பின்னால் ஒரு பயங்கரமான உளவியல் இருக்கிறது. உளவியலாளர் பிலிப் ஜிம்பாட்டோ எழுதிய லூசிஃபர் எஃபெக்ட் என்கிற புத்தகத்தில் இது குறித்து அவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார். அவர் 1971 ஸ்டான்ஃபோர்ட் சிறைச்சாலை பரிசோதனை என்று ஒன்றை செய்தார். சாதாரண நல்ல குணமுள்ள காலேஜ் மாணவர்களை அழைத்து சில பேருக்கு போலீஸ் யூனிஃபார்ம் கொடுத்தார், சில பேருக்கு கைதிகளினுடைய ஆடைகளை கொடுத்தார். வெறும் 6 நாட்களில் என்ன நடந்தது தெரியுமா? அந்த போலீஸ் யூனிஃபார்ம் போட்ட மாணவர்கள் உண்மையான மிருகங்களாக மாறி அந்த கைதி மாணவர்களை சித்திரவதை செய்ய ஆரம்பித்தார்கள். கழிவறையை கையாலே கழுவச் செய்தார்களாம். அரக்கர்களாக மாறி போனார்களாம். பிலிப் ஜிம்பாட்டோ என்ன சொல்கிறார் என்றால், டீஹியூமனைசேஷன், மனித தன்மை அழித்தல். ஒரு மனிதனோட பெயரை பறித்து அவனுக்கு ஒரு இலக்கம் கொடுத்து அவனோட ஆடையை அவிழ்த்து அவனுக்கு ஒரு யூனிஃபார்ம் கொடுத்தால் அதிகாரம் வைத்திருக்கக்கூடியவருக்கு அவன் ஒரு மனிதனாகவே தெரிய மாட்டான், ஒரு பொருள் மாதிரிதான் தெரிவான். இந்த ஜெயில் அதிகாரிகளுக்கும் அந்த கைதி ஒரு மனிதனாக தெரியவில்லை. அதிகார போதை அவர்களுடைய கண்ணை மறைத்து விட்டது. அதிகாரம் என்பது கத்தி மாதிரி. அது முட்டாள்கள் கையில் இருந்தால் அடுத்தவர்களை அது காயப்படுத்தும். ஆனால் ஆம்பர் வுல்ஃப் மாதிரி நல்லவர்கள் கையில் இருந்தால் அது ஆபரேஷன் செய்யக்கூடிய, ஒரு உயிரை காப்பாற்றக்கூடிய ஒன்றாக இருக்கும். நீதிபதி ஆம்பர் வுல்ஃப் செய்த இந்த தைரியமான செயலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? அதிகாரத்தை விட மனிதநேயம் வலிமையானது. இது போன்ற இன்னும் 2 கதைகளை இந்த வீடியோ பதிவினுடைய நிறைவில் உங்களுக்காக பரிந்துரைக்கிறேன். அதுவும் 2 நீதிபதிகள் குறித்த ஒரு அற்புதமான கதை, மனிதநேயம் நிரம்பி ததும்பக்கூடிய ஒரு கதை. அதையும் பார்த்து பயன்பெறுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கனை கிளிக் செய்யுங்கள். நன்றி.